ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வீட்டில் குழம்பே வைக்கல அப்படின்னா நீங்கள் சட்டுன்னு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல், பிரியாணியே தூத்து போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சட்டுன்னு பண்ணிடலாம், அதுவும் 2 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குழம்பு வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை. நீங்கள் தாளிக்கணும் வறுக்கணும் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6-7 பல் பூண்டு போட்டுக்குங்க. இப்போது இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதாங்க. இதுவே திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் உள்ளுக்கு எல்லாம் சாஃப்டாக வெந்து வரும் பூண்டு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, மொத்தமே 4 பொருள் தாங்க. இப்போ இது வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் நான் 2 பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன், அதனால் ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கலர் மாறிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஈஸி தாங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கி வரும். இதையும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. எல்லாமே இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கிடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். டக்குன்னு பண்ணலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் வதக்கி எடுத்தாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, இந்த 2 தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொட்டிடலாங்க. இதை இப்படி ஒரு கடாயில் ஏதோ ஒரு பிளேட்டில் கூட போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கை வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சிருங்க. இது ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. சாதத்தில் போட்டு ஒரு வாய் வச்சு சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், பூண்டு, மிளகாய், தக்காளி, உப்பு, அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி.